Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரொம்ப குட்டியா ரொம்ப சிம்பிளான பூஜா பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இனிமே தான் கூட போட்டு பழக போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைங்களை போட்டு நீங்க சேலும் பண்ணலாம். நவராத்திரி குழு வரப்போகுது இல்லையா, அதுக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ரொம்பவே சிம்பிளா சீக்கிரம் போடுற மாதிரி குட்டி குட்டி பாஸ்கெட்லாம் போட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன். கூடவே இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டிலும் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வீடியோ, 16 நிமிஷம் தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாமல் போகும். சீக்கிரம் போட்டு முடிக்கிற மாதிரி இந்த பூஜா கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பண்ணுறதுக்கு எல்லோவில் 6 ஒயர், ப்ளூவில் 2 ஒயர், மொத்தம் 8 ஒயர். ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரன்னிங் ஒயரில் இந்த 8 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த எல்லோ ஒயரை இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இந்த சரி பாதி மடித்து வச்சுருக்கிற இந்த அளவுக்கு இந்த ப்ளூ ஒயரை விடலாம். இவ்வளோ ஒயர் நமக்கு தேவைப்படாது. அதனால் உங்களுக்கு வேணும்னா ஒயர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த எல்லோ ஒயருக்கு அளவாக கூட நீங்கள் இந்த ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ ஒயர் சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின்னாடி சுற்றி வர மாதிரி இப்படி வச்சுருக்கேன். இது சரி பாதி மடித்து வச்சுருக்கிற ஒயர் இந்த லூப்பில் இப்படி வைக்கிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த எல்லோ ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். டைட் பண்ணிவிட்டு கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்படி பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி இழுத்து கரெக்ட் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பக்கம் பாருங்கள், நான் சரி பாதி தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ ஒயரும் எல்லோ ஒயரும் ஒரே அளவு இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி விடும்போது சைடில் கொஞ்சம் ஒயர் வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். அதை உள்ளுக்குள்ளே நான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே சொருக்கி விட்டுருவேன். பேஸ்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் ஒயர் கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போது 2வது நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம். சரி பாதி மடித்து வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே, இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அப் அண்ட் டவுன் செக் பண்ணலாம். இப்போது இது சரியாக இருக்குது. இப்போ 3வது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே, இப்போ 3 நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது 4வது நாட் ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம். இப்போ 4வது நாட் வந்துட்டு ப்ளூ ஒயர் சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். ப்ளூ ஒயர் 2 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம மிடில் சேர்க்க போகிறோம். இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி பேட்டர்ன் கூட உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு ப்ளூ ஒயரை வச்சு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போது 5 நாட் போட்டாச்சு. இன்னும் 3 எல்லோ ஒயர் மட்டும்தான் இருக்குது. 3 எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ரன்னிங் ஒயரை சைடில் இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயர் வச்சு இப்போது 2வது வரிசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2வது வரிசையும் ப்ளூ ஒயரில் தான் நம்ம போட போகிறோம். சைடில் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, அந்தளவுக்கு ஒயரை இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே இப்படி சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இது மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இனி ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போது 3வது நாட்டு ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே சுற்றி ரன்னிங் ஒயர் அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த எண்டு வரைக்கும் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபுல்லாகவே போட்டு காமிக்க சொல்லி கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் ஸ்பீடாக பார்த்துடலாம். இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எவ்வளோ ஒயர் விட்டோமோ சைடில் அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும் பேஸ்கெட்டோட சைட் வால் போடுறதுக்காக. இப்போ 2 வரிசை முடிச்சாச்சு. இப்போது எல்லோவில் இந்த பக்கம் 3 வரிசை, இந்த பக்கம் 3 வரிசை எல்லோவில் போட போகிறோம். எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். சைடில் இந்த அளவுக்கு ஒயரை இப்படி விட்டுடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றி ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ 2வது முறை எப்படி இந்த ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையாக அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும். அந்த எண்டு வந்ததுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கட் பண்ணி விடணும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் எந்த அளவுக்கு விட்டோமோ அதே அளவுக்கு கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட்டோட பேஸ் ஃபுல்லாகவே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போடணும்.
இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 3 ரோ வந்துட்டு எல்லோ ஒயரை வச்சு போட போகிறோம். இங்கே 3 ரோ போட்டு முடிச்சாச்சு. சேம் இதே மாதிரி இந்த ப்ளூவிலேருந்து இந்த பக்கம் 3 வரிசை எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், ஸ்கொயரான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். சென்டரில் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். இது வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இனி எல்லோ ஒயர் மட்டும்தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு சின்னதாக இப்படி விட்டுக்கலாம். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் இங்கே ப்ளூ ஒயர்லேருந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். லேடர் நாட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்கெட் நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் அப்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வரும். லேடர் நாட் போடலைன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். 2 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடணும். இன்னும் 2 நாட் மட்டும்தான் இருக்குது. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம். கார்னர் டர்ன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, அடுத்தடுத்து வர ஒயரில் நம்ம நாட் போட்டுகிட்டே வரோம், அவ்வளோதான். இப்போது இது கடைசி நாட்டு. இந்த நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்து என்ன ஒயர் இருக்கோ அந்த ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த கார்னர் டர்னிங்கில் மட்டும் 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. இனி நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி போட போகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் சுற்றி போடுவோம். அந்த 4 கார்னரில் மட்டும் இந்த மாதிரி 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் லேடர் நாட். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2வது முறை கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு முறை. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடுறோம். இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இப்படி திருப்பி அடுத்த ஒயர் இதுதான், இந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம், ஓகேவா. இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டு பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு கார்னர், இங்கே செகண்ட் கார்னர், இங்கே தேர்ட் கார்னர், இங்கே 4th கார்னர். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இது வரைக்கும் போட்டிருக்கோம், ஓகேவா. இங்கே ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள். இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு இந்த ஆரம்பித்த ஒயர் வந்துட்டு ப்ளூ ஒயரில் இருக்குது பாருங்கள். இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கும். இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறோம். இந்த ப்ளூ ஒயர் இப்படி மேல் பக்கமாக போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடுறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஒயர் இழுங்க, அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் இழுங்க. அவ்வளோதான் லேடர் நாட், ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கார்னர் டர்ன் பண்ணி ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 2வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரியே இந்த பேஸ்கெட் ஹைட் வரைக்கும் போட்டுக்கணும், ஓகேவா. இப்போது இந்த இடத்துல ஆரம்பித்தோம் இல்லையா, இப்போது 2வது இந்த ப்ளூ ஒயரில் இந்த இடத்துல 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறேன். சாதாரணமாக எப்பவும் போல தான் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இப்போது 2வது ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்து இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும். ஆரம்பித்த இடத்தையும் 2வது ரவுண்டு ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம மறுபடியும் லேடர் நாட் போடுவோம். லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்டு ஆரம்பிப்போம், ஓகேவா. இதே மாதிரி நமக்கு பேஸ்கெட் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வரைக்கும் போடணும். இதே மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்தாச்சு. இங்கேருந்து ஆரம்பித்தோம், ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கேன். இப்போது 2வது முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த 2வது ப்ளூ ஒயர்லேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பித்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே லூஸ் பண்ணுறோம். இப்படி கீழே லூஸ் பண்ணால் தான் மேலே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு லூப் வரும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கிறோம், மடித்து இந்த ப்ளூ லூப்பில் இப்படி போடுறோம். இந்த நாட்லேயே இந்த ப்ளூ ஒயர் இப்படி மேலே போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ ஒயரை பிடிச்சி இழுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. இவ்வளோ தான் லேடர் நாட். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சு பக்கத்தில் எல்லோ ஒயர் இருக்குது, அடுத்தடுத்து நாட்டில் இருக்கிற ஒயரில் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளூ ஒயரில் ஆரம்பித்தோம், அடுத்து 2வது ப்ளூ ஒயர், அடுத்து எல்லோ ஒயரில் ஆரம்பிக்கிறோம். லேடர் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி நமக்கு இருக்கும்.
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரியே பேஸ்கெட்டோட சைடு வால் 8 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். 8 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த ஒயர்ஸை சொருகிறது அப்படியே உங்களால் முடிஞ்சால் சொருகி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இப்படி திருப்பிக்கிட்டு சொருகி விட்டுக்கோங்க. இப்படி திருப்பிட்டு சொருகுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதை வந்துட்டு 2 ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடித்து சொருக போகிறோம். 3 நாட்டு தள்ளி இந்த 4வது நாட்டிலேருந்து இங்கே சொருகி விடுறேன். இந்த மாதிரி 2 ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டோம்னா இந்த வாய்ப்பகுதியின் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வளையாது. பேஸ் நம்ம ஸ்கொயரில் போட்டிருக்கோம். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃபினிஷிங் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக சொருகி விடணும். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையுமே சொருகி விட்டுக்கலாம். எல்லா ஒயரையும் சொருகி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் குட்டி குட்டியாக நீட்டிகிட்டு இருக்கும். இதெல்லாத்தையும் பிடிச்சி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே சிம்பிளான பூஜா பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பழைய மாதிரி நேராக திருப்பி விட்டுக்கலாம் பேஸ்கெட்டை. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ரவுண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடித்து நம்ம சொருகி விட்டதுனால வாய்ப்பகுதி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் வைக்கிறதுக்கு 2 ஒயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 ஒயரும் 7 அடி 7 அடி எடுத்திருக்கேன். இப்போ சென்டர் பார்த்து ஃபஸ்ட்டு ஒயர் இதுக்குள்ளே இப்படி சொருகிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஹோல்லையே நான் 2 ஒயரையும் வச்சு நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயர் இதுக்குள்ளே இப்படி சொருகி சரி பாதி வச்சுக்கலாம். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது சரி பாதி வச்சாச்சு. இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். கீழே இருக்க ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போது இதே ஹோல்லையே இன்னொரு ஒயரையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் சென்டர்லேருந்து இங்கே இந்த பக்கம் பாருங்கள் 3 வரிசை இருக்குது, அந்த பக்கம் 3 வரிசை இருக்குது. அதனால் இந்த ஒரு ஹோல்லையே 2 ஒயரையும் வச்சுக்கிறேன் நான். இப்போ இதையும் சரி பாதி மடிச்சாச்சு. லெஃப்ட் ஒயர் மடிக்கிறோம், ரைட் ஒயர் இது மேலே இப்படி சுற்றுறோம். இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணுறோம். இப்போது 2 ஒயரையும் 2 பக்கமும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த ஒயர் இப்படி பக்கத்தில் வைக்கும்போது இப்படி கிராஸ் ஆகும். இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகும். இந்த பக்கம் ஒரு நாட் போட போகிறோம், ஆப்போசிட் திருப்பி அந்த பக்கம் ஒரு நாட் போட போகிறோம். இதே மாதிரி சுற்றி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த ஹேண்டில் நமக்கு பெருசாயிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். இப்போ இங்கே நாட் போட்டாச்சு இல்லையா? இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும். இந்த கீழே இருக்க ஒயரை எப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. இப்போது சைடில் இப்படி திருப்பி இந்த இடத்துல கிராஸ் ஆகும். இங்கே ஒரு நாட் போடுவோம், இந்த இடத்துல திருப்பி நாட் போடுவோம். அவ்வளோதான். இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது. இந்த ஹேண்டில் வந்துட்டு 2 ரோல் 3 ரோல் பேஸ்கெட்டுக்கெலாம் வெயிட்டு தாங்காது. நம்ம மார்க்கெட் பேக்குக்கெலாம் இது குட்டியான மினி பேஸ்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த 2 ஒயர் ஹேண்டில் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹேண்டிலில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்டில் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய நியூ மாடல் ஹேண்டில்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸ் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹேண்டிலோட ஹைட் நமக்கு வந்துடும். சுற்றி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ஹேண்டில் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு.
இப்போ ஹேண்டில் இன்னொரு பக்கத்தில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் சென்டர் பார்த்து இந்த ஹோலில் 2 ஒயர், இந்த ஹோலில் 2 ஒயர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகிக்கிட்டு இந்த 2 ஒயரையும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே நல்லா டைட்டாக முடி போட்டுக்கணும். ஒரு 2-3 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். நாலு ஒயரையும் 2 எடுத்து நல்லா டைட்டாக முடி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. எதையும் கட் பண்ணாதீங்க. அப்போ தான் ஹேண்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மினி பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய விதமான மினி பேஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது. பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக போட்டு பழகலாம். இங்கே சைடில் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.